மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரசன் பேசுகிறேன். தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாது, ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கூட கிடையாது, ஒரு பொது அறிவு கூட கிடையாது, ஒரு காமன் சென்ஸே கிடையாது அப்படின்ட்டு டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி வைஷ்ணவி அவர்கள் பயங்கரமாக விமர்சித்து பேசியிருக்காங்க. இதனை கண்டித்து ஒரு பிரபலமான சின்னத்திரை நடிகர் டிஎம்கே வைஷ்ணவி அவர்களுடைய அந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு தரமான ரீப்ளே கொடுக்கும் விதமாக ஒரு பதிவை போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் ரீதியான அறிவே கிடையாது, அவருக்கு அரசியல் ரீதியான அறிவு தான் இல்லையே அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு பொதுவான அறிவு கூட கிடையாது, ஒரு காமன் சென்ஸ் கூட கிடையாது. அவர் அறிக்கை விடுறங்கிற பேரில் சோசியல் மீடியாக்களை எல்லாத்தையும் அறிக்கையாகவே விட்டுட்டு இருக்காரு. அவர் வெளியிடக்கூடிய அறிக்கை எல்லாமே இவர் எழுதின அறிக்கை கிடையாது, யாரோ எழுதி தர அறிக்கை தான் இவர் வெளியிடுறாரு. இதெல்லாம் பரவாயில்ல, அடுத்தவங்க எழுதி கொடுத்த அறிக்கை வெளியிட்டா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை படிச்சு பார்த்தா வெளியிடலாம்ல, அதை கூட படிச்சு பார்க்காம அப்படியே கையெழுத்து போட்டு இவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு அரசியல்வாதியா இருக்காரு அப்படின்ட்டு வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் இப்படி கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த வைஷ்ணவி அவர்கள் இப்படி பேசியிருக்காங்க இல்லையா, இதுக்கு தக் லைஃப் ரீப்ளே கொடுக்கும் விதமா சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ்ங்கிற கேரக்டர்ல நடிக்கக்கூடிய ஸ்ரீ தேவா அவர்கள் ஒரு தக் லைஃப் ரீப்ளே கொடுத்துருக்காங்க. என்ன ரீப்ளேனா, கிட்டத்தட்ட தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சு தற்போது அவர் ஒரு 250 கோடி வசூல் செய்யக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அதிக ரசிகர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்காரு. அவரை பற்றி உனக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, நீ எல்லாம் அவரை பற்றி பேசலாமா? இதுக்கு மேலே நீ இப்படியே பேசியிருந்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து செருப்படி தான் நீ வாங்க போற அப்படின்ட்டு பயங்கரமா ஸ்ரீ தேவா அவர்கள் அப்படின்ட்டு டிஎம்கே வைஷ்ணவி அவர்களை பயங்கரமா கண்டிச்சு அந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு. சரி மக்களே, டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை தளபதி விஜய் அவர்கள் மீது முன் வச்சிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி தேவா அவர்கள் வைஷ்ணவி அவர்களுக்கு ஒரு தரமான ரீப்ளே கொடுத்துருக்காங்க. அதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.